ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன குழம்பு பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கார குழம்பும் கத்திரிக்காய் சாம்பாரும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் பொண்ணுங்க தான் வச்சிச்சு ரெண்டையுமே. அதனால் ஃபஸ்ட்டு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ வச்சுருக்கா. நீ எப்படி உனக்கு தோணுதோ அது மாதிரி வைன்னு நான் சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு வந்து தக்காளிலாம் பாருங்கள் 4 நாளாக அரைகிறா. முன்னாடியே வெங்காயம் நல்லா வணக்கிட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டு மசாலா பொடிலாம் போட்டு வணக்கிட்டு தக்காளியை போட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டணும். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டால் சீக்கிரம் வெந்துடும். இது பெருசு பெருசாக வெட்டினதுனால ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த மசாலாவோட கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, சட்டுன்னு முடிஞ்சிருச்சு, ஒரே நிமிஷம்தான். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் இருந்துச்சு, புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றியாச்சு. கரைச்சி ஊற்றலை, பேஸ்ட்டு, இந்த புளி பேஸ்ட்டு அது சரின்னு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் சாம்பார் வைக்கலாம், கத்திரிக்காய் சாம்பார்னு கத்திரிக்காய் சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டாச்சு. அதுக்கு முன்னாடியே கத்திரிக்காயெலாம் வெட்டியாச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் முன்ன மாதிரியே வெட்டிக்கலாம், இல்லைனா அந்த நேரத்தில் வெட்டினா 4 நாளாக வெட்டி போடுறோமேன்ட்டு எங்கள் பொண்ணு சின்ன சின்னதாக அதுக்கு முன்னாடியெலாம் ரெடி பண்ணி வெட்டி வச்சுக்கிட்டா. பார்த்திங்கனாவே தெரியுது, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான், ரொம்ப போடல. ஸோ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் பத்தில் போட வெங்காயம், அதனால் திருப்பி ஒரு வெங்காயத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு வெங்காயத்தை வெட்டி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு வெங்காயமே போதும், ஆனாலும் 2 வெங்காயம் போடுறாளுங்க. பொடிசாக வெட்டுறதுக்கு இது மாதிரி சர்ன்னு வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா, இதோடு சேர்ந்து கொஞ்சம் பூண்டு போட்டுட்டாங்க, கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் வணங்காமல் தக்காளியை போட்டால் அது வெங்காயம் வணங்காது. அதனால் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, அது மேலாக்கில் ஒரு மஞ்சத்தூளை தூவி விட்டுட்டணும். எல்லா மசாலா வேறு என்ன, தனியா பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூளை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். வணக்கினதுக்கப்புறம் காய் ஏற்கனவே அரைஞ்சி வச்சாச்சு, கத்திரிக்காய் முன்னாடியே அரைஞ்சி வச்சாச்சு, அதனால் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு நேரம். இதுலேயே கூட சாப்பிட்றலாம் போல், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, எம்மியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு அந்த பச்சை வாசம் போட வர கிண்டணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குழம்பு. அதுக்கப்புறம் கத்திரிக்காவை எடுத்து போடணும். கத்திரிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கத்திரிக்காயையும் அந்த மசாலாவோட ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பருப்பும் வேக வச்சாச்சு. கத்திரிக்காய் எப்படி முன்னாடி வெட்டி வச்சுருந்தோமோ அதே மாதிரி பருப்பும் வேக வச்சுருந்தேன். ஸோ அந்த பருப்பை தூக்கி கொட்டணும், அவ்வளோதான், குழம்பு ரெடி. காய் வெந்த உடனே சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதான்.
பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இதோட கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நெய் ஊற்றிக்கணும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் மூடி வச்சு திறந்து பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா ஏற்கனவே பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. காய் வேகணும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ மூடி வச்சிடணும். மேலே ஆக்கில் ஒரு மல்லித்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை இல்லை, அதனால் மல்லித்தூள் மட்டும் போட்டாச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி.